இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் பராசக்தி. டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாகவும் ரவிமோகன் வில்லனாகவும் நடித்துள்ளனர். அதோடு அதர்வா, ஸ்ரீலீலா உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்நிலையில் இந்த படத்திற்கு தற்போது புது சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. படத்தின் கதை தன்னுடையது என்றும் அதை திருடியே பராசக்தி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இணை இயக்குனர் ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கதை திருட்டு தொடர்பான புகாரை விசாரித்து வரும் ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகார்த்திகேயனின் 25வது படம், இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமாரின் 100வது படம் என்பதால் பராசக்தி படத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் பராசக்தி என்ற பெயரே ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி வசனத்தில் உருவான வரலாற்று படத்தின் டைட்டில் என்பதால் இந்த படத்தின் மீது கூடுதல் கவனம் குவிந்துள்ளது. இதற்கிடையில் படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக சென்சார் குழுவுடன் பிரச்சனை, அதனைத் தொடர்ந்து ரிவைசிங் கமிட்டி வரை சென்ற விவகாரம் என ஒரு பக்கம் பிரச்சனைகள் தொடர்கின்றன. மேலும் விஜயின் அரசியல் பின்னணியில் உருவாகும் ஜனநாயகன் படத்துடன் இந்த படம் நேரடியாக மோத உள்ளதால் இந்த விவகாரமும் அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி படம் வெளியாகுமா அல்லது சட்ட சிக்கல்கள் காரணமாக தள்ளி போகுமா என்ற கேள்வி தற்போது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.